ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்சிங் vlog தான் பார்க்க போகிறோம். என்னோட லாஸ்ட் 2 வீடியோஸில் அன்பாக்சிங் பற்றி தான் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் வால் ஸ்டிக்கர் தான். இதில் வந்து 3 பீஸ் இருக்கும். எதுக்காக நான் இந்த மாதிரி டைப் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய வீட்டில் வந்து ஆணி அந்தளவுக்கு பர்ஃபெக்டாலாம் அடிக்க முடியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆர்டர் பண்ணிப்பேன். இதில் மொத்தம் 3 இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பர்பஸ்க்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஸ்டிக் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து என்ன பர்பஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். வால் ஸ்டிக்கர் வந்து வாலில் நம்ம பேஸ்ட் பண்ணுறது டைல்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே க்ரிப்பாக இருக்கும். சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே இருக்குது. நான் இதை விட சின்னதாக வரும்னு தான் நினச்சேன். பட் நல்லாவே பெருசாக இருக்குது. நிறைய ப்ராடக்ட் வந்து இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். கிச்சன் உடன்சில் ஸ்டாண்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, என்னோடய கரண்டி நான் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே அப்படியே தான் ஒரு ரேக்கில் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதை கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். எதுக்கு இந்த டைப் நான் பர்டிகுலராக சூஸ் பண்ணியிருக்கேன்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கான டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் நான் இந்த மெத்தடில் மாட்ட போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நான் எப்படி வந்து ஃபிட் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்பைசஸ் பாக்ஸ் தான். நான் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து சைஸ் வைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன். இதில் மொத்தம் செட் ஆஃப் 18 பாக்ஸஸ் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சில பேருக்கு பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பெர் பாக்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ml. இதுக்கு முன்னே யூஸ் பண்ண இந்த பாக்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 ml தான். நான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள் சாம்பிளுக்கு. இந்த பாக்ஸில் உள்ள மசாலாஸ் வந்து நான் இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்கள். பட் எனக்கு நான் யூஸ் பண்ண ஓல்டு ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இதை நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் அதிகமாக வந்து மசாலாஸ்க்கு வந்து பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பாட்டில்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் இந்த டைப் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கிச்சனுக்கு வந்து நிறைய பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது. ஸோ நான் சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். இது நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஓல்டு பாட்டிலில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பாக்ஸஸில் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இல்லை. பிகாஸ் வந்து பெண்ட் ஆகி இருக்கும்போது மசாலாஸ் வந்து நம்ம அப்படியே குழம்பு வைக்கும்போது அதை கொட்டுறோம் அப்படின்னா அந்த சைட்லேருந்துமே வந்து அது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பாக்ஸஸ் மட்டும் அந்த மாதிரி இருக்குது. இதுவே நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கும். இன்கேஸ் சில பாக்ஸஸ் வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் மீஷோ அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலேயுமே தான் மாற்றி வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொள்ளு என் ஹஸ்பண்ட் தான் வாங்கியிருந்தாங்க டிமார்ட்டில். ஸோ அதையுமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஒரு சின்ன டிப் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தான் போடுவோம். ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி வைக்காமல் பேக்கெட்டோடையே வச்சு பாருங்கள். நீட்டாகவுமே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.